ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி நெய் உருக்குவேன் அப்படின்னா, பட்டர் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்திட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது வேலை பார்க்க போயிடுவேங்க. பக்கத்துலேயெல்லாம் நின்றுட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டர்லாம் நல்லா உருகி கொதி வரும்போது மட்டும் ஒரு 2-3 டைம் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா போதும். பெரிய பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் சின்ன பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனதும் நீங்கள் எதுவும் கிளறக்கூடாது. இப்போ பட்டரோட கலர் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். இப்போ நல்லா வடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடியில் பாத்திரம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கணும். அப்போ தான் நெய் கரெக்டாக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தங்க. ஆறுனதும் நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெய் பண்ணுறது ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லைங்க. அதாவது ஏதோ ஒரு ட்ரிக்கு இல்லைன்னா கூடவே நின்றுட்டுருக்கணும், அது கூட கையெடுக்காமல் கிளறணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. ஈஸியாக நீங்கள் இப்போ நான் பண்ண மாதிரியே பண்ணிடலாம். சூப்பரான நெய் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் சின்ன பொண்ணு பாருங்கள், அவங்க அக்காக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆச்சு. அவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அவங்க அக்காவை பார்த்தோன்னா குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா காலையிலேருந்து அவள் பார்க்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு